ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. நம்முடைய ஹனுமத் பிரபாவம் இந்த தொடரில் நாம் தற்பொழுது அனுமாருடைய குரு யார், அனுமார் யாருக்கெல்லாம் குரு என்பதை பார்த்து வருகிறோம். அனுமாருடைய குரு வால்மீகி ராமாயணம் ரீதியாக சூரியன் அவருக்கு குருவாக இருந்தார். அப்படிப்பட்ட சூரியனிடமிருந்து அநேக விதமான சாஸ்திரங்களை அனுமார் கற்றுக்கொண்டார். அதன் பிறகாக ஞான சக்தி சமாரூடா தத்வமாலா விபூஷிதா புக்தி முக்தி பிரதாத்ரே தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஞான சக்தி சமாரூடா, யார் ஒருவருக்கு ஞானமும் சக்தியும் எப்பொழுதும் இருக்குமோ, தத்துவமாலா விபூஷிதா, அவர் தத்துவங்களை அனைத்தையும் முழுவதுமாக அறிந்தவர், அனைத்து தத்துவங்களையும் நன்றாக கற்று தேர்ந்தவர், மற்றும் புக்தி முக்தி பிரதாத்ரே, நமக்கு நம்முடைய நன்மைகளையும் இகலோக சுகங்களையும் பரலோகத்தில் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை நமக்கு தரக்கூடியவரானதுதான் குரு என்பது இந்த குருவை பற்றி கூறக்கூடிய ஸ்லோகம். இப்படியாக அனுமார் ஞான சக்தி சமாரூடகா, சீதம்மாவிடம் பேசும் பொழுது மிகவும் ஞானத்துடனும் அதே சமயத்தில் தனக்கு பலம் இருக்கிறது என்பதையும் அவர் காண்பிக்கிறார். ஞான சக்தி சமாரூடகா, அதனால் அவர் சீதம்மாவிற்கு பிராணதாதாவாகவும் ராமர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை கொடுத்து சீதம்மாவிற்கு குருவாக இருக்கிறார். தத்துவமாலா விபூஷிதா, தத்துவங்கள் அனைத்தையும் கூறி அவர் சுக்ரீவனுக்கு நம்பிக்கையை, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ராமருக்கும் சுக்ரீவருக்கும் ஒரு ஸ்நேகத்தை, ஒரு குருவாக இருந்து நட்பை ஏற்படுத்தியவர் அனுமார். அதனால் அவர் சுக்ரீவனுக்கு குருவாக இருக்கிறார். புக்தி முக்தி பிரதாத்ரே, இகலோகத்தில் அனைத்து விதமான சுகங்களையும் பரலோகத்தின் நன்மையும் விபீஷணனுக்கு ஹனுமார் தந்தார். விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற பற்பல பேர் தடுத்தாலும் அனுமார் அவன் நல்லவன், அவரை சேற்றுக்கொள்ளலாம், விபீஷணன் நமக்கு பேருதவியாக இருப்பார் என்று விபீஷணனுக்கு பரிந்துரைத்தவர், குருவாக இருந்து பகவான் ராமரிடம் பரிந்துரைத்தவர் ஹனுமார். ஆக அனுமார் சுக்ரீவன், சீதம்மா மற்றும் விபீஷணர் 3 பேருக்கும் குருவாக இருந்து அப்படிப்பட்ட ஹனுமாரை நாம் சேவிக்கிறோம். அதனால்தான் அவருக்கு ஹனுமத் சமேன குருனா, ஹனுமாருக்கு சமமான குரு நாம் பார்ப்பது அரிது என்று நம்முடைய பெரியோர்கள் வழங்கும் வார்த்தை. இப்படியாக நாமும் ஹனுமாரையும் நம்முடைய குருவையும் மனசார பிரார்த்தித்து அனைத்து விதமான மங்களங்களையும் பெற்றுவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ.